அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ஒரு மனிதன் நம்மளிடம் ஜாதகம் பார்க்க வர்றான். ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்குது. இது ஜோதிடத்துக்கு தேவையா அப்படின்னா ஜோதிடத்துக்கு தேவைதான். ஏன்னா வருகின்ற மனிதர்கள் என்ன சொன்னா, என்ன மாதிரி குணாதிசயங்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு 6 விதமான ரகசியங்கள் இருக்கு. சுவைகள் எத்தனை? அறுசுவை உணவு. இந்த அறுசுவை உணவு என்பது ரொம்ப முக்கியமானது. எல்லா உணவுகளுடைய சம அளவு பங்கு நமக்கு கிடைக்காத காரணத்தினால தான் உடல் ஒவ்வொரு விதத்திலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அந்த துன்பப்படாமல் இருப்பதற்கு எல்லா உணவுகளையும் சமமாக சாப்பிடணும். அப்போ தான் இந்த உடல் நல்லாயிருக்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா நான் இப்போ சொல்கிறத அழகாக புரிச்சுக்கிடுங்க. இனிப்பு சுவை என்பது எல்லா மனிதனுக்குமே ரொம்ப தேவையான ஒன்று. அதை ஒருவர் அதிகமாக பிடித்தமாக உண்ணுகிறார். இனிப்பு சுவையை அதிகமாக பிடித்து உண்ணக்கூடிய நபர் கண்டிப்பாக எப்படி இருப்பார்? பிடிவாதக்காரராக இருப்பார். அந்த பிடிவாதத்திலிருந்து அவர் தளர மாட்டார். அப்போ பிடிவாதத்தில் இருந்து தளரணும். பிடிவாதத்திலிருந்து தளரணும் அப்படின்னா அதற்கு இனிப்புக்கு எதிரான சக்தி என்னது? இனிப்புக்கு எதிரான சக்தி என்ன சொன்னான்னா கசப்பை சாப்பிடணும். இனிப்புக்கு எதிரி யார்? எனக்கு இனிப்பு தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பிடிவாதத்தோடையே தான் இருப்பீங்க. இதை நான் ரொம்ப நாள் பரிச்சித்து பார்த்த பிறகுதான் என்ன சொல்லலான்னா இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா அப்போ என்ன சொன்னான்னா, ஒரு சுவை நமக்கு பிடிக்கிறது, அதற்குண்டான குணம் இருக்கும். இனிப்பு என்று சொன்னால் பிடிவாதம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ உங்களுடைய பிடிவாதத்தை தளர்த்துவதற்கு என்ன சொன்னான்னா, நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் கசப்பு கண்டிப்பாக எடுத்துக்கணும். கசப்புன்னா பாவக்காய் கண்டிப்பாக அடிக்கடி சாப்பிடுவதனால் நீங்கள் என்ன சொல்லலாம்னா, அந்த பிடிவாதத்திலிருந்து தளர்ந்து கொஞ்சம் மனது பிடிவாதம் இல்லாத மனோநிலைக்கு வந்துடுவீங்க. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா, கோபம் அதிகமாக யார் படுவாங்க? எதற்கெடுத்தாலும் கோபம், எதற்கெடுத்தாலும் டென்ஷன், எதற்கெடுத்தாலும் கோபம், எதற்கெடுத்தாலும் டென்ஷன் அப்படின்னு இருக்கிற நபர்களுக்கு என்ன சொல்லலாம்னா காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க. நல்லா வளைச்சி மிளகா பொடியை வச்சு என்ன சொன்னா தீட்டிடுறது. மிளகா பொடியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தோசைக்கெல்லாம் பொடி வச்சு அதிகமாக சாப்பிட்டு என்ன சொல்லலாம்னா மனோநிலையில் கோபத்தை அதிகமாக உண்டாக்கி கொள்கின்றோம். காரம் இல்லாமல் சாப்பிடும். காரம் நார்மலான காரமாக இருக்கணும். அப்போ அந்த அந்த ஏன் நம்மளுடைய சாப்பாடெல்லாம் வைப்பாங்க, வச்சுட்டு எதுக்கு ஒரு இனிப்பு வைக்காங்க? சாப்பாடெல்லாம் இலையில் வைப்பாங்க. சாப்பாடெல்லாம் இலையில் வச்சு என்ன சொல்கிறான்னா ஏன் இனிப்பு வைக்காங்க அப்படின்னா, அந்த காரத்தை குறைப்பதற்கு, உங்களுடைய கோபத்தை குறைப்பதற்கு. அதிகமான கோபம் உடையவர்கள், அதிகமான கோபம் வருகின்றவர்கள் அடிக்கடி கொஞ்சம் கோபம் வருகின்ற நேரத்திலெல்லாம் அந்த டென்ஷனை குறைப்பதற்கு இனிப்பு சாப்பிடுங்கள். கோபம் அதிகமாக வருகின்றவர்கள் காரம் என்ன சொன்னா மட்டன், சிக்கன் எக்ஸட்ரா சாப்பிடுகிறதுக்கப்புறம் கோபம் நல்லா வரும். இதை பார்க்கின்றவர்கள் உங்களுடைய நடைமுறைகளில் உங்கள் குடும்பத்தார், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு குழந்தை அதிகமாக கோவப்படுகிறது, டென்ஷன் ஆகிறதுனால அல்வா வாங்கி கொடுங்க. அல்வா வாங்கி வீட்டில் ரொம்ப கோவப்பட்டு டென்ஷன் ஆகி எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, அல்வா வாங்கி கொடுங்க. இனிப்பை வாங்கி கொடுத்தால் கண்டிப்பாக அது வசியம் ஆகிவிடும். எதிரான சக்தியை நம்ம செயல்படுத்தாத வரைக்கும் என்ன சொன்னால் நாம் சக்ஸஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்போ கார உணவுகளை அதிகமாகவும் காரத்தை அதிகமாகவும் சாப்பிடுகின்ற நபர்கள் கோபக்காரர்களாக இருப்பார்கள்.
அந்த கோபத்தை குறைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு அந்த எதிரான சக்தி இப்போ நமக்கு உரப்பு அதிகமாகி வந்து ஊசு ஊசுக்கும் போய் சீனியை தானே வாயில் போடுறோம், மண்டவளத்தை வாயில் போடுறோம், வெள்ளைக்கட்டையை வாயில் போடுறோம், பனங்கற்கட்டை எடுத்து வாயில் போடுறோம் இல்லையா? அதை சீர் செய்வதற்கு இதை பயன்படுத்துங்கள். காரம் அதிகமாக சாப்பிடுகின்றவர்களுக்குத்தான் கோபம் அதிகமாக வரும். அதை சரி செய்வதற்கு இனிப்பை சாப்பிடுங்கள். அதற்கடுத்து புளிப்பு, புளிக்குழம்பு, புளிப்பு, புளியோதரை, புளிப்பு, புளியோதரை, புளிக்குழம்பு அதிகமாக சாப்பிடுகின்றவர்கள் மந்தத்தன்மையுடன் இருப்பார்கள். மந்தத்தன்மையுடையனர். ஏன்னா அவங்க வந்து புளிக்குழம்பெல்லாம் வந்து சில பேர் புளிக்குழம்பெல்லாம் சாப்பிடும்போது நமக்கே வந்து சங்கடமாக இருக்குன்னு இப்படி புளி சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. அப்போ புளிக்குழம்பு, புளி சார்ந்த அதிகமாக புளியை வந்து புளியோதரை, இந்த ஆதிபத்தியம் உடைய உணவுகளை சாப்பிடுகின்ற நபர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா மந்தத்தன்மை உடையவர்கள். அப்போ அந்த புளிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் வந்து குறைப்பதற்கு என்ன செய்யணும், புளிப்பை வந்து அதிகமாக உண்பவர்கள் வந்து கொஞ்சம் துவர்ப்பு சாப்பிடணும். துவர்ப்பு புளிப்போடைய எதிர்வினையை வந்து என்ன சொன்னா சரி செய்யணும். அந்த மந்தத்தன்மையை வந்து என்ன சொன்னா துவர்ப்பு என்பது வந்து என்ன சொன்னால் சேர்த்துக்கிடணும். அப்போ துவர்ப்பு என்பதை சேர்த்துக்கொள்ள நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய மந்தத்தன்மையிலிருந்து சரியாயிருவீங்க. அப்போ என்ன சொன்னால் புளிப்பு அதிகமாக சேர்க்கின்ற நபர்கள் மந்தத்தன்மை உடையவர்கள். பரிச்சித்து பாருங்கள். அதற்கடுத்து உப்பு அதிகமாக சேர்க்கின்ற, உப்பு இல்லைன்னா எரிச்சல் வந்து டென்ஷன் ஆகிறவன் பூரா வந்து என்ன சொன்னா அறிவாளி. உப்பு என்ன செய்யும், உடலுக்கு அதிகமாக சேர்த்தால் தீமை தான், அது இல்லைன்னு ப்ரெஷர் வந்துடும். அப்போ உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடிய, கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க, உப்பு சரியாக இருந்தால்தான் சாப்பிடுவாங்க. இந்த உப்பு குறைஞ்சாலும் அதை சகித்து கொள்ளக்கூடிய தன்மை யாருக்கு இல்லையோ அவர்கள் அறிவாளியாக இருப்பார். இவர்களுக்கு வந்து என்ன சொன்ன, அறிவாளியாக இருக்கிறவருக்கு வந்து என்ன தேவை வந்து என்ன சொன்ன, அதை வந்து சமன்படுத்தக்கூடிய சக்தி தேவையில்லை. அப்போ உப்பை வந்து அதிகமாக வந்து உப்பு குறையக்கூடாது. ஆனால் எக்ஸீட் ஆனாலும் இவர்கள் வருத்தப்படாமல் சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக வந்து அறிவாளியாக இருப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லலை, பரிச்சித்து பார்த்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து துவர்ப்பு அதிகமாக சாப்பிடுபவர்கள் கொஞ்சம் வந்து திமிர் பிடித்தவர்களாக இருப்பார். அந்த துவர்ப்பு அதிகமாக சாப்பிடுகின்றவர்கள் கொஞ்சம் வந்து என்ன சொல்லலாம்னா தனக்கு நிகர் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனோநிலையில் தான் இருப்பாங்க. அப்போ அந்த துவர்ப்பு என்று சொல்லக்கூடிய அந்த உணவை வந்து அதிகமாக சாப்பிடுகின்றவர்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும், துவர்ப்பு அதிகமாக சாப்பிட்டு அவன் திமிரோடு இருந்தான்னா அவனுக்கு என்ன சொன்னான்னா அந்த கொஞ்சம் மழுங்குகின்ற புத்தி வரணும்ல, மந்தத்தன்மை வரணும்ல. அப்போ புளிப்பை கொடுங்க, அதிகமாக புளிப்பை சாப்பிட சமன்படுத்துவது. அதாவது வந்து துவர்ப்பை சாப்பிட்டு வந்து திமிர்த்தனமாக இருப்பவனுக்கு அவன் வந்து அந்த கத்தி தீட்டின மாதிரி வந்து என்ன சொன்னான இருக்கின்ற அந்த குணாதிசயத்தை மாற்றுவதற்கு கொஞ்சம் புளியோதரை, புளிக்குழம்பு வச்சு கொடுங்க, மந்தத்தன்மை வந்துடும். அந்த வேகத்தை வந்து கட்டுப்படுத்திடும். இதுதான் சமன்படுத்தக்கூடிய சக்தி. இதை நீங்கள் எல்லாம் பரிச்சித்து பார்க்கலாம். இது வந்து ஆதியில் சொல்லப்பட்டுள்ள சாஸ்திர விதிகள் தான். அதற்கடுத்து கசப்பு அதிகமாக சாப்பிடுகின்றவர்கள், கசப்பு அதிகமாக சாப்பிடுகின்ற அறிவாளி. கசப்பு வந்து பாவக்காய், கசப்பு கொஞ்சம் இருக்கணும், கசப்பு வேணும் அப்படின்னு வந்து அதிகமாக சாப்பிடுகின்ற நபர்கள் எல்லாம் அறிவாளியாக இருப்பார்கள். இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது. ஏன்னா கசப்பு உடம்புக்கு நல்லது. அப்போ எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னால், நீங்கள் வரும்போது வந்து இந்த ஜாதகம் பார்க்க வரும் ஃப்ரெண்டு, இவங்கள்ட்ட கேஷுவலாக எனக்கு என்ன பிடிக்கும், இனிப்பு பிடிக்குமா, காரம் பிடிக்குமா, புளிப்பு பிடிக்குமா, உப்பு பிடிக்குமா,
துவர்ப்பு பிடிக்குமா கசப்பு பிடிக்குமான்னு கேட்டுக்கிட்டீர்கள் என்று சொன்னால் அதுக்கு தக்கன குணாதிசயங்கள் அவர்களிடம் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து இன்ன காரணத்துக்காகத்தான் நீங்கள் கேட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த காரணத்துக்காக தான் நான் கேட்குறேன், இதற்காகத்தான் கேட்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே கூடாது. ஒன்லி அவர்களுடைய குணாதிசயத்தை வந்து என்ன சொல்ல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கேச்சிங் பாயிண்ட்டுக்கு வந்து இவர் இவர் இந்த மாதிரி தான் இருப்பார். இவர்கிட்ட போய் வந்து என்ன சொன்னா அவரிடம் ஒரு காரியம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் கோபப்படுகின்ற நபராக இருந்து வந்து என்ன சொன்னான்னா வந்து காரம் அதிகமாக சாப்பிடுகிறன்றார் தான் அவரை பார்க்கும்போது இனிப்பை கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுடைய காரியம் சக்ஸஸ் ஆகிடும். அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒவ்வொரு இதற்கும் இப்போ நான் சொன்னல இந்த வீடியோவை திருப்பி ரிவைண்ட் பண்ணி போட்டு பாருங்கள். ஒவ்வொரு சக்தி அதிகமாக இருந்து அதனால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் அதற்கு எதிரான சக்தியை வந்து நாம் உணவில் சேர்த்து கொண்டோம் என்று சொன்னால் அது சமன் செய்யப்படும். அப்போ அந்த சமன் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி வரும்போது உப்புக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதாவது வந்து உப்புக்கு வந்து அறிவுத்தன்மையை கொடுக்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக உண்டு. கசப்புக்கு வந்து என்ன செயலை வெற்றி பெற வைக்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக உண்டு. அப்போ இனிப்பு அதிகமாக சாப்பிடுகின்றவர்கள் கசப்பை கண்டிப்பாக அதற்கு சம அளவு சேர்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. காரத்தை வந்து அதிகமாக சேர்த்து கொள்ளக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இனிப்பு சேர்த்துக்கிடணும். கொஞ்சம் இனிப்பு சேர்த்து தான் ஆகணும். அப்போ தான் சமன்பாடு வரும். புளிப்பு அதிகமாக சேர்க்குறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த மந்தத்தன்மையை வந்து எடுப்பதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவர்கள் வந்து அந்த மந்தத்தன்மையிலேருந்து நீக்கி வந்து காரிய வெற்றி ஆகணும் இல்லையா என்ன சொன்னான்னா அப்போ கசப்பை வந்து என்ன சொன்னாலும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தான் செய்யணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு இருக்கிறது. குணாதிசயங்களை சொல்லிவிட்டாச்சு. அந்த குணாதிசயத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு எதிரான சக்தியை வந்து நீங்கள் சாப்பிட கொஞ்சம் வந்து என்ன சொல்லணும் உங்கள்கிட்ட இருக்கிற வேகம் உங்கள்கிட்ட ஒரு பக்கம் தராசு வந்து என்ன சொல்லணும் தூக்கிட்டு நிற்குது அதை சமப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு பக்கத்தில் வந்து இடக்கல்லுக்கு சரியான ஈக்குவலான வந்து இந்த சுவைகளை வந்து சமன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அறுசுவை குணமும் சமநிலையில் வந்து இருந்தால்தான் நீங்கள் வெற்றி வீரராக திகழ முடியும். இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி வீரராக உங்கள்கிட்ட வந்து என்ன சொன்னால் நீங்கள் அறிவாகவே இருக்கீங்க. உப்பு உங்கள்கிட்ட அறிவாகவே இருக்கீங்க. அறிவுத்திறமை ஜாஸ்தியாக இருக்கிறது. உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகள்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும். அதில் செயலாக்கம் பண்ணணும்ல. அறிவை செயலாக்கம் பண்ணி காசு சம்பாதிக்கணும்னா என்ன சொன்னான்னா கசப்பு சுவையை எந்த ஒரு மனிதன் அதிகமாக உணவில் சேர்த்து கொள்கிறானோ அவன் பணம் சம்பாதிக்கின்ற நபராக இருப்பான். கசப்பு சுவையை சேர்க்கணும். அப்போ தான் செயல் வெற்றி பெறணும். அப்படின்னா கசப்பு சுவையை சேர்க்கணும். அவன் அறிவாளியாக இருந்தாலும் அறிவாளி என்ற நிறைய அறிவு இருக்குது, அதை காசாக்க முடியலன்னா அப்போ காசாக்குவதற்கு என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து என்ன கசப்பு சுவையை வந்து உங்கள் உடலில் வந்து டெய்லி கொஞ்சம் பாவக்காய் சாப்பிட்டு பாருங்கள், பொருளாதார வலிமை அடைவீர்கள். அதே சமயத்தில் உப்பும் சமநிலையில் சேர்த்து பாருங்கள், அறிவாளி ஆவீர்கள். இனிப்பு சமநிலையில் சேர்த்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் சில விஷயங்களில் பிடிவாதமாக தான் இருக்கணும். ஒருத்தன் தண்ணி அடிக்க கூப்பிட்றான், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவது பிடிவாதம். அதற்கு என்ன சொல்கிறான்னா வந்து அது வந்து என்ன சொல்கிறான்னா பிடிவாதத்தை எந்த இடத்துல செயல்படுத்தணும். கெட்ட சோழிக்கு கூப்பிடும்போது நம்ம பிடிவாதமாக இருந்தானே ஆகணும். அதுக்காக இனிப்பு சுவை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அப்போ எப்போயெல்லாம் நாம் வந்து என்ன சொன்னால் பிடிவாதமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தால் இனிப்பு சாப்பிட்டால் பிடிவாதமாக இருந்துருவோம், கெட்டதுக்கு போகாமல் இருந்துருவோம். இதுதான் எதை சமன்படுத்துவது, அறுசுவைகளை சமன்படுத்தக்கூடிய ரகசியம். இது எல்லாருக்கும் உடலுக்கும் பயன்படும், சமூகத்திற்கும் பயன்படும். உங்களுக்கு பணம் வேண்டும் என்று சொன்னால் கசப்பு அதிகமாக சாப்பிடுங்கள், பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள். இதை யாரும் நாம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அதிகமாக சேர்த்து கொள்வது கிடையாது. எப்படி வந்து என்ன சொன்னால் உப்பு சேர்த்துருவோம், கொஞ்சம் இனிப்பு வந்து எப்படி டீ குடித்து சேர்த்துடுறோம். அதற்கடுத்து என்ன சொன்னோன்னா தோப்பு அதிகமாக நம்ம சேர்ப்பது கிடையாது. அதற்கடுத்து கசப்பு அதிகமாக சேர்ப்பது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் சேர்க்கிறது இனிப்பு சேர்த்துடுறோம், காரம் சேர்த்துடுறோம், புளிப்பு சேர்த்துறோம். எப்படி வந்து குழம்புல வந்து புளி போடாமல் தக்காளி போடாமல் வைக்க முடியாது. அப்போ இனிப்பு இருக்குது, காரம் இருக்குது, புளிப்பும் சேர்த்துறதும், உப்பும் சேர்த்துறது. இந்த 4 சுவைகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக உணவில் வந்து எப்படியும் சேர்த்துருவீங்க. ஆனால் சக்ஸஸ் பண்ணக்கூடியது கசப்பு சேர்ப்பதே கிடையாது, துவர்ப்பு சேர்ப்பதே கிடையாது. அப்போ
நெல்லிக்காய் சாப்பிடுங்கள், துவர்ப்பு. நெல்லிக்காய் நித்தமும் ஒன்று சாப்பிடுங்கள். கசப்பு என்று சொல்லக்கூடிய பாவக்காய் சாப்பிடுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி வீரராக திகழ்வதற்கு இந்த அறுசுவை உணவு உங்களுடைய வெற்றிக்கு துணையாக நிற்கும். தனித்தனியாக பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நான் இப்படியா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியது வரும். அப்படிலாம் கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டு அதை சமன்படுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு. பரீட்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.